இதுதான் நல்ல சமயம். இவர்கிட்ட பொண்ணுரங்க விஷயத்த சொல்லிடுவோம். என்னங்க? என்ன தங்கம்மா? என்ன என்ன என்கிட்ட ஏதாவது பேசணுமா? உங்ககிட்ட என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப என்ன விஷயம்னு சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. அதத்தான் என்னன்னு கேக்குற, சொல்லு. அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பாரு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு முடிவு பண்ணிட்டு இப்ப சொல்ல தயங்குற. சொல்லு என்னன்னு. அது நம்ம பொண்ணுரங்கம். ஆமா, பொண்ணுரங்கம். அவனுக்கு என்ன இப்போ? பொண்ணுரங்கம் கொஞ்சம் இரு. ஹலோ, வெற்றிவேல் பேசுற? அங்கிள், மதன் பேசுறேன். டாக்டர் மாப்ப பேசுறாரு. சொல்லுங்க மதன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஒன்றும் இல்லை, சக்திக்கு இப்போ ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் என்னாச்சுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். போன வாரத்தில் சக்திக்கு ஃபோன் பண்ணேன். அவ பெரியத்தியோட துக்கத்தில் இருந்தா போல இருக்கு. என்கிட்ட சரியா கூட பேசல. அப்படியாப்பா? மதன், தப்பா நினைச்சுக்காதப்பா. கொஞ்ச நாள் பழகினாலும் அவங்க பெரியத்த மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா, அதனால அப்படி இருந்திருக்கலாம். இப்ப எல்லாம் சரியா போச்சு, எல்லாரும் சகசமாயிட்டோம். தங்கம்மாவும் பொண்ணு தாய் காரியத்தை முடிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் இருங்க, தங்கம்மாவும் பக்கத்துல தான் இருக்கா. போன அவகிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. கொடுங்க அங்கிள். இந்தா, மாப்பிள்ள பேசுறாரு, பேசு. வணக்கம் தம்பி. வணக்கம் ஆண்டி. நல்லா இருக்கீங்களா? அப்பா, அம்மா, பூஜா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க ஊர்ல இருந்து எப்போ வருவீங்கன்னு அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியா? இன்னைக்கு தான் தம்பி வந்தேன். நான் வந்துட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் ஆண்டி. ஆண்டி, நீங்க ஊர்ல இருந்து வந்ததும் அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. நாளைக்கு வர சொல்லட்டுங்களா? அப்படியா தம்பி? உங்க அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு இங்க வராங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, மாமா கிட்ட கொடுக்குறேன். தம்பி, உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எப்ப வேணாலும் வரலாம், கேட்டுட்டா வரணும். அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சக்தி கூட என் கல்யாணத்தை அவங்க ஒரு லட்ச கனவாவே நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி தம்பி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி உங்க வருங்கால மனைவி. நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போலாம். மத்தெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். வச்சுட்டுமா? ஓகே அங்கிள், தேங்க்ஸ். நல்லது தம்பி. தங்கம், நாளைக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா? எப்படா கல்யாணத்தை முடிப்போம்? சக்தியை மருமகளா கூட்டிட்டு போகணும்னு சம்பந்திங்க துடிக்கிறாங்களாமா. நம்ம சக்தி மேல அவங்க வச்சிருக்க பாசத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம சக்திக்கு பொருத்தமான மாப்பிள்ளையும் நல்ல இடமா அமைஞ்சது ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ என்னமா நினைக்கிற? ஆமாங்க. ஆமா தங்கம், நீ ஏதோ என்கிட்ட பொண்ணுரங்கத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஆரம்பிச்ச, அதுக்குள்ள போன் வந்துச்சு, உங்ககிட்ட கேட்க முடியல. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது என் அக்கா பொண்ணு தாய் கண்ணை மூடும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க. வாங்கியிருப்பாங்கதான். நீ அவ கூட பிறந்தவ, உன்கிட்ட சத்தியம் வாங்காம வேற யார்கிட்ட வாங்க முடியும்? அவங்க என்ன கேட்டிருக்க போறாங்க? என் மகன் பொண்ணு ரங்கத்தை நீங்க தான் பாத்துக்கணும், அவனுக்கு அருக்காணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அதுதான் நீ சொல்ல வர்ற. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு சம்பந்திங்க வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அதுக்கு உண்டான வேலையை பாரு.
கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது நடந்துருதே. நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்க வராங்க, பொண்ணுரங்க இருப்பா. அவனுக்கு தெரியாம எப்படி சமாளிக்கிறது? முருகா, 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 நான் என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன திக்கட்ல இருந்து காப்பாத்தணும். அக்கா, உன் மகன் பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. ஆனா இங்க சக்திக்கும் மதனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சுக்கா. பாவம் பொண்ணுரங்கம் ஒவ்வொரு நிமிஷமும் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வரான். இன்னொரு பக்கம் அருக்காணி தன்னைத்தான் பொண்ணுரங்க கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு வரா. அக்கா, நான் என்ன பண்ணட்டும்? பொண்ணுரங்கத்துக்கிட்ட உண்மையை சொன்னா அவனால தாங்கிக்க முடியாதுன்னு, அதனால அவன்கிட்டயே சொல்ல முடியல. அருக்காணி கிட்ட உண்மையை சொன்னா சும்மா இருந்த என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு கடைசியில நீங்களே இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டா அக்கா, நான் என்னக்கா பதில் சொல்ல முடியும்? சரி, இந்த விஷயத்தை என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்து அவர்கிட்ட நான் சொல்றதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவர் முந்திக்கிட்டு சக்தி மதன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலான்னு என்கிட்ட சொல்றாருக்கா. மேற்கொண்டு என்னால ஒண்ணுமே பேச முடியலக்கா. நாளைக்கு மதன் வீட்ல இருந்து கல்யாண சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க வருவாங்க. பொண்ணுரங்கமும் இங்கதான் இருப்பான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குக்கா. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சு பார்க்கவே முடியலக்கா. எப்படியும் சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேங்கிற நம்பிக்கையில நீ கண்ண மூடிட்ட. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவா போகுது? எந்த நிமிஷம் உண்மை தெரிஞ்சு என்ன நடக்குமோன்னு நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் சத்திய சோதனை வரும்னு தெரிஞ்சிருந்தா உன் கூடவே சேர்ந்து நானும் உயிரை விட்டுருக்கலாம் போல இருக்குக்கா. அக்கா, எல்லாம் என் கைய மீறி போய்கிட்டே இருக்குக்கா. பொண்ணுரங்கத்துக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க முடியாத பாவத்துக்கு ஆளாயிடுவேணும்னு பயமா இருக்குக்கா. உனக்கு செஞ்ச சத்தியத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலக்கா. கடைசி நிமிஷத்துல கடவுள் தான் உன் ஆசையை நிறைவேற்றுவாருன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அக்கா, என்ன நடந்தாலும் சரிக்கா, உன் பிள்ளைய மட்டும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். இது சத்தியம்க்கா. நான் பார்த்துப்பேன்க்கா, நான் பார்த்துப்பேன். இது சத்தியம். சனிக்கிழமை விடியும் வேளை வாசல்ல கோலம் போட்டேன். யவா, பொண்ணுங்க இவ்வளவு அழகா கோலம் போடுறப்பா நீ. சூப்பர் அப்பே. ஐயோடா, யார் போட்டிருப்பா? நம்மளை விட அழகா கோலம் போட்டிருக்காங்களே. ஒருவேளை அத்தை போட்டிருப்பாங்களோ? சரி, நம்ம போய் எல்லாருக்கும் காப்பியாச்சும் போடலாம். அம்மா,
என்னடா இது? அணிய மாட்டேங்குது. ஏய். ஃபு. இந்த பொண்ணு ரங்கத்தோட ஸ்பெஷல் காப்பியை சாப்பிட்டு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும்ல. சரி எப்படி ஜாய் எப்படி இருக்குன்னு பார்த்து வருவோம். ஆஹா பொண்ணு ரங்கம் உன்னைய அடிச்சுக்க முடியாதுடா. ரைட்டு காப்பி காப்பி. என்ன அத்தை அதுக்குள்ள காப்பியே போட்டாங்க? என்ன அவசரம் அவங்களுக்கு? கம்முன்னு படுத்து தூங்க வேண்டியதானே? நான் வந்து காப்பி போட்டு எழுப்பியிருப்பேன்ல அவங்கள. சரி நம்ம ஊத்தி குடிக்கலாம் இந்த காப்பியை. ஆத்தா சித்தப்பா. ஏய் சித்தப்பா. ஏய் சித்தப்பா. என்னடா நல்ல உறக்கம் போல இருக்குது. காபி போட்டு கொண்டாந்தே குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றது. ஏண்டா ஒரு மனுஷனை எழுப்பும் போது இப்படி எழுப்புறது? வேற எப்படி எழுப்ப? சித்தப்பா சித்தப்பா எங்க சொல்லு. சித்தப்பா 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 சித்தப்பா. அப்படி எழுப்பணும். மிருகத்தை எழுப்புற மாதிரி எழுப்புற நாகரிகமே தெரியாத உனக்கு? சித்தப்பா கிராமத்து மண்ணில் பிறந்தவன எனக்கு டவுன் நாகரிகம்லாம் தெரியாது. இப்படி எப்படி கூப்பிடுன்னு சொன்னா நான் கூப்பிட போறேன். அதை விட்டுவிட்டு தாயில போல தலையில அடிக்கிறீங்க. டேய் ஒருத்தரை தூங்கும் போது மெதுவா எழுப்பி எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அதுதான்டா நாகரிகம். எங்க சொல்லு பார்க்கலாம். குட் மார்னிங் அப்படிதானே? டேய் குட் மார்னிங் இல்லடா குட் மார்னிங். ஓ அப்படியா? குட் மார்னிங். சிறப்பு சரிதானே? சரிதான் சரிதான். ஆமா வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது நீ எதுக்குடா காப்பியை தூக்கிட்டு அலையிற? ஓ அதுவா ஊர்ல பழகிடுச்சு சித்தப்பா. சரிதான் சரிதே. அது மட்டும் இல்ல சித்தப்பா, நம்ம ஊரு நான் ஒரு காபி போடுறதுனால என் கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போயிடாதுல்ல. ஊர்ல காப்பி கடை வச்சிருக்கிறவன் கூட சமயத்துல என்ன காப்பியா போட சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். சித்தப்பா காப்பியை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் காபி வாசனை வருது. ஃபில்டர் காப்பியாடா? இல்ல நான் போட்ட காபி. வாசம் தூக்குதுடா. தேங்க்ஸ் சித்தப்பா. தேங்க்ஸ் இல்லடா தேங்க்ஸ். அப்ப நான் சொன்னது என்னன்னா தேங்க்ஸ் தானே சரி சொன்னேன். சரி போ போ. அக்கா காப்பியை குடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னடா நீ காஃபி கொண்டு வந்திருக்க? அருக்காணி ரமாமணி என்ன பண்றாங்க? ஆத்தா நான் வெள்ளனமே முடிச்சிட்டேன். ஊர்ல ஆத்தாளுக்கு நான் தானே காப்பி கொடுப்பேன். இப்ப நீ தானே எனக்கு ஆத்தா, அதான் எழுப்பி காப்பி கொடுக்கலான்னு வந்தேன். எங்கன வந்து பார்த்தா நீயே எழுந்திருச்சிட்ட. காப்பியை குடிச்சு பாரு சும்மா மணக்கு. டேய் குடிக்கிறதுக்கு முன்னாடியே காஃபி கமகமன்னு இருக்குடா. வாசம் போறதுக்கு முன்ன குடிச்சு முடியாதா? சக்தி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். காப்பியை குடி. தேங்க்ஸ். என்ன மாமா குட் மார்னிங்லாம் சொல்லி கலக்குறீங்க? எல்லாம் நம்ம சித்தப்பா பாடுனே. காப்பி கொடுக்கும்போது கத்து கொடுத்தாரு. சக்தி படிச்ச பொண்ணு இல்லையா? அதே நானும் குட் மார்னிங் சொன்னேன். சரிதானே? சந்தோஷமா இருக்கு மாமா. சரி சக்தி பேப்பர்ல என்ன போடுறது? நாடு நடப்புலாம் எப்படி இருக்குதா? வழக்கம் போலதான். ஆமா காலைல உனக்கு என்ன டிபன் பிடிக்கும்? செஞ்சு தாரேன். உங்க இஷ்டம் மாமா. நீங்க எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா இனிமே நீங்க டிஃபன் தான் செய்ய வேணாம். அருக்காணியும் ரமாமணியும் செய்வாங்க. என்ன சக்தி இப்படி சொல்லிவிட்ட? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் பொண்ணு பாக்குறது. ஐயோ அதெல்லாம் ஊரோட பார்த்து சக்தி. இனிமே பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டோம்ல. காப்பி தட்டோட வரீங்க? காப்பி தட்டோடியா? இன்னைக்கால வாச தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து காப்பி போட்ட வர எல்லாம் ஐயாதே. சரி சரி பர பேசும். நான் டிப்பனும் பண்ணணும்.
அருக்காணி நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உன் மாமாவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவ்வளவுதான். உன்னை பொட்டாட்டம் உட்கார வச்சு எல்லா வேலையும் அவரே செய்வாரு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவாரு. என்னங்க? என்ன தங்கம்மா? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல, 27 வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. உன் முகத்தை பார்த்த உடனே உன் மனசை எனக்கு படிக்க தெரியாதா? என்ன என்ன விஷயம் சொல்லு. இல்லைங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. தங்கம், அப்ப இப்படித்தான் ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் சொல்லாம விட்டுட்ட. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, என்ன விஷயம்? இல்லைங்க, என் அக்காவோட துக்கத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நான் பெரிய குழப்பத்துல இருக்கேங்க. என் மனசு போராடுறத என்னால சமாளிக்க முடியலங்க. நீ என்ன சொல்ற? அப்படி என்ன உன் மனசுல குழப்பம்? ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. தப்பா? என்ன தப்பு? இல்ல, என் அக்கா கிட்ட பொண்ணுரங்கத்துக்கு சம்பந்தம் பேசி அருக்காணி போட்டோவை கொண்டு போனேன்ல. ஆமா, அதுல என்ன தப்பு? அதுல தாங்க தப்பு நடந்து போச்சு. என் அக்கா கைக்கு போனது அருக்காணி போட்டோ இல்லைங்க, நம்ம சக்தியோட போட்டோ. சக்தியோட போட்டோவா? தங்கம், என்ன சொல்ற? ஆமாங்க, அப்பல இருந்து என் அக்கா பொண்ணு தாயி சக்தி தான் தான் மருமகன் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. பொண்ணுரங்கமும் சக்தி தான் அவனுக்கு பொண்டாட்டியா வர போறான்னு நினைச்சு மனசுல ரொம்ப ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க. பொண்ணுரங்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணத்துல தாங்க இருக்கான். தங்கம்மா, இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. கடைசியில என் அக்கா உயிரை விடுற நேரத்துல இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். எனக்கு நீ சத்தியம் பண்ணு. அக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்க்கா. இது சத்தியம் அக்கா. பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் பிள்ளைய நீதான் வாழ வைக்கணும்னு என் அக்கா சத்தியம் வாங்கும் போதுதாங்க எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. பொண்ணுரங்கத்துக்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. யாருக்கு? பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன தங்கம்மா, உனக்கு மூளை பிரசகி போச்சா? இவன் படிக்காத முட்டாள் சக்தி மேல ஆசைப்படுவானே? டாக்டர் மதனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதுதான் அவன்கிட்ட. இல்லைங்க, பொண்ணுரங்கம் பெத்தவளை பறி கொடுத்துட்டு இருக்கான். சக்தி மேல அநியாயத்துக்கு ஆசையை வளர்த்து வச்சிருக்கான். உண்மையை சொன்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. அவங்கிட்ட எப்படிங்க உண்மையை சொல்றது? அப்போ டாக்டர் மதனை விட்டுட்டு பொண்ணுரங்கத்துக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? நான் பேசுறது உன் புத்தியில உரைக்குது இல்ல? ஒண்ணு நீயாவது அவன்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும், இல்ல என்கிட்டயாவது சொல்லி தொலைச்சிருக்கணும். எங்க அந்த ராஸ்கல்? இப்பவே அவன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறேன். எங்க? வேண்டாங்க, வேண்டாங்க. கையை விடு. சொல்றது கேளுங்க. கையை விடு. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விடு கையை. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. மனசுல சக்தி மேல ஆசை வச்சுட்டு அவன் இந்த வீட்டுல இருந்தானா அந்த பைத்தியக்கார சக்திக்கு மதனுக்கு நடக்க போற கல்யாணத்தை கெடுத்துருவான். ஏங்க, ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி
அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேங்க. நீ அப்படி செய்யறவளா இருந்தா அவனை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். தள்ளு தள்ளு. வேண்டாம். சித்தப்பா உங்களுக்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும்னு ரமாமணி சொல்லுச்சு, அதை ஸ்பெஷலா பண்ணி கொண்டாந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என்னடா சொல்லு. ஸ்பெஷல்? என்ன சித்தப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி கோவப்படுறிய? இதுக்கு மேல நீ என்னடா தப்பு பண்ணணும்? சக்தி மேல ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா. அவ படிச்சவ, பட்டி காட்டா. நீ அவ கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதிடா. நீ வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கவ. சக்தியை கட்டிக்க நீ ஆசைப்படுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு? சித்தப்பா, நீங்க தானே சக்தியோட போட்டோ அனுப்புனீங்க? நீங்க தானே சக்தி சாதகம் அனுப்புனீங்க? ஏய், அது மாறி வந்துச்சுடா.